வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சஷ்டாஷ்டக தசாபுக்தியை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த சஷ்டாஷ்டக தசாபுக்தியில் இந்த சஷ்டாஷ்டக தசாபுக்தி யாரை பாதிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சஷ்டாஷ்டக தசாபுக்திகளில் குழப்பங்கள் உள்ளது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஒரு சஷ்டாஷ்டக தசாபுக்தி வந்ததுன்னா நல்லா இருக்காது, நல்லா இருக்காது அப்படின்றது ஒரு காமன் வேர்டு. அதுக்குள்ள என்ன நல்லா இருக்காது, ஏன் நல்லா இருக்காது, என்ன பாதிக்க போகுது, ஏன் பாதிக்க போகுது, யாரை பாதிக்க போகுதுன்னு இத்தனை கொஸ்டின்ஸு அந்த நல்லா இருக்காதுன்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே இருக்குது. அப்போது எல்லா சஷ்டாஷ்டக தசாபுக்திகளும் நல்லா இருக்காதா, இல்லை குறிப்பிட்ட சஷ்டாஷ்டக தசாபுக்திகள் நன்றாக இருக்காதா, இல்லை ஒரு சஷ்டாஷ்டக தசாபுக்தி யாரை பாதிக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கிரக அமைப்பை வைத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போது ஏதாவது ஒரு லக்னத்தை எடுத்துப்போம். அந்த லக்னத்தை எடுத்து ஒரு சஷ்டாஷ்டக தசாபுக்தியை போடுவோம். போட்டால் தான் அதனுடைய அமைப்புகள் உங்களுக்கும் புரியும். ஒரு உதாரணத்திற்கு என்ன லக்னத்தை எடுக்கலாம்? ஒரு மீன லக்னம். மீன லக்னம், லக்னத்திற்கு 4இல் குரு. இந்த லக்னத்திற்கு 4இல் குரு. இப்போது குரு தசை வரா மாதிரியான ஒரு அமைப்புகளை போடணும். இங்கே திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, சரி, சனி, சந்திரன். குருக்கு சனியும் சந்திரனும் சஷ்டாஷ்டகம். குருவிற்கு சனியும் சந்திரனும் சஷ்டாஷ்டகம். இப்போது இந்த சஷ்டாஷ்டக தசாபுக்தியான இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்திற்கு அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவிட்ட நட்சத்திரம்னா ஒரு 7 வருஷம் செவ்வாய் தசை போகும் ஜனனகால திசையில். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு 18 வருஷம் ராகு தசை போகும். அதுக்கப்புறம் குரு தசை வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 வயதில் குரு தசை ஆரம்பிக்கும். அப்போ இந்த 25 வயதில் குரு தசை ஆரம்பிக்கும் பொழுது குரு தசையில் சனி புக்தி வரும் காலகட்டங்கள் சஷ்டாஷ்டக தசாபுக்தி. குரு தசையில் சந்திர புக்தி வரும் காலகட்டம் சஷ்டாஷ்டக தசாபுக்தி. அப்போ இந்த குரு தசையில் சனி புக்தி சஷ்டாஷ்டகமாக வரும்பொழுது யாரை பாதிக்கும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறதை காட்டிலும் நிச்சயமாக இந்த இடத்தில் சார அமைப்புகள் முக்கியம். நான் இங்கே ஏற்கனவே சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டேன். சனியும் அவிட்ட நட்சத்திரத்திலேயே செவ்வாயுடைய சாரத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். நம்ம செவ்வாயை இங்கே போட்டுப்போம். செவ்வாய், அதாவது சனியுடைய 10ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார், குருவுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கார் அப்படின்றத நம்ம போட்டுப்போம். அப்போது இந்த இடத்தில் குரு தசை சனி புக்தி யாரை பாதிக்க போகுது? சர்வ நிச்சயமாக தாய்க்கு பிரச்சனையை தரும். இதான் உண்மை. எதனால் சார் தாய்க்கு பிரச்சனையை தரும்? இந்த 4ஆம் வீட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. லக்னத்திற்கு 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீட்டிற்கு குரு, உங்கள் லக்னத்திற்கு தான் லக்னாதிபதி குரு. இந்த 4ஆம் வீட்டுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி. 7 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த 7ஆம் அதிபதின்றவர் கேந்திர பாதக மாரகாதிபதின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல குரு இருக்கிறதே ஒரு விதமான தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த வீட்டுக்கு இன்னொரு மாரகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிதுனமன உபய வீடாக வரும். உபய வீட்டுக்கு 7ம் 11ம் மாரகாதிபதிகள்.
அப்போ இந்த உபயத்திற்கு செவ்வாயும் ஒரு மாரகாதிபதி. அப்போ இந்த குரு செவ்வாயை பார்ப்பது ஒரு தவறு. எது வீட்டுக்கு? லக்னத்திற்கு கிடையாது, 4ஆம் வீட்டுக்கு செவ்வாயை பார்ப்பது ஒரு தவறு. இப்போ இந்த சஷ்டாஷ்டக தசாபுக்தியில் 4ஆம் வீட்டுக்கு ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறது 8ஆம் வீடாக வரும். 4க்கு 8. அந்த 4க்கு 8க்கு சனியும் சந்திரனுமே ஒரு விதமான மாரகாதிபதிகளாக வருவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த செவ்வாய் தான், இந்த குரு பார்த்த செவ்வாய் மற்றும் சனி பார்த்த செவ்வாய் இந்த சந்திரனும் அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்க ஒட்டுமொத்த சார அடிப்படையிலையும் மற்றும் கிரக அடிப்படையிலையும் இந்த செவ்வாய் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறார். அப்போ இந்த செவ்வாயுடைய அமைப்பு, அவரும் தன் வீட்டை தானே பார்க்கிறார், 11ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ இந்த செவ்வாயுடைய அமைப்பில் குருதசை சனி புக்தி காலகட்டத்தில் அம்மாவிற்கு ஒரு ஆயுள் கண்டம் அப்படின்றது இங்கே நிர்ணயமாகுது. அம்மாவிற்கு ஒரு ஆயுள் கண்டம் அப்படின்றது இங்கே நிர்ணயமாகுது. இதெல்லாம் இந்த சஷ்டாஷ்டக தசா புக்தி செய்யும். என்னடா அது, அம்மாவுக்கு ஒரு ஆயுள் கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ குரு தன்னுடைய காரகம் மூலமாகத்தானே பாதிக்கும், அப்போ குழந்தையை தானே பாதிக்கும், இந்த ஜாதகருடைய குழந்தையைத்தானே பாதிக்கும், இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். அப்படியெல்லாம் அது ஒரு பலனாக இருந்தாலும் மெயினாக பெரிய பலன் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாராம்சம். அதாவது நமக்கு ஒரு 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 புக்தியில், ஒரே புக்தியில் நிறைய பலன்கள் உண்டு. ஒரு புக்தியில் நிறைய பலன்கள் உண்டு. அதில் ப்ராமினண்ட்டான மிக முக்கியமான பலன் என்ன அப்படின்றதை கண்டறிந்து சொல்வது தான் ஜோதிடருடைய வேலை. அதாவது ஒரு புக்தி நடக்குது, சஷ்டாஷ்டக புக்தி நடக்குது. இந்த சஷ்டாஷ்டக புக்தியில் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது ஒரு பலன். ஒரு பலன், வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வேலை கிடைத்து நகர்ந்து போவதற்கு உண்டான வாய்ப்புகள், இது ஒரு பலன். அம்மாவிற்கு கடுமையான உடல் நலம் கோளாறுகள் வந்து தன இழப்பை கொடுக்க போகிறதுன்றது இன்னொரு பலன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு பலன். அதன் பிறகு அப்பாவிற்கு தொழிலில் முடக்க அமைப்புகள், முடங்கும், தொழில் முடங்கும் அப்படின்ற அமைப்புகள் உருவாக போகிறதுன்றது அடுத்த ஒரு பலன். இப்போது இது வெறும் ஒரு 3 பலன் சொல்லியிருக்கேன். ஒரு பாசிட்டிவ், 2 நெகட்டிவ் பலன். ஒரு ஜோதிடராக இந்த 3 பலனில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் எது முக்கியமான பலனோ, எது ஜாதகரை பாதிக்க போகுதோ, எந்த பலனினால் ஒரு பிரச்சனை உண்டோ அந்த பலனை சொல்வதுதான் சிறந்த அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கும் தம்பி, இருக்கிற இடத்துல நீங்கள் வேலைக்கு நகர்ந்து போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நகர்ந்து போயிடுறார். ஆஹா, ஜோதிடர் சொன்ன மாதிரியே நம்ம நகர்ந்து போயிட்டோம். ஆனால் அம்மாவுக்கு ஒரு பாதிப்பும் ஒரு ஆயுள் கண்டம் வந்த பிறகு உடனே யோசிப்போம், ஐயோ நம்ம அப்பா இது ஜோதிடர் சொல்லவே இல்லை பாரு, எனக்கு மிகவும் மனம் வருத்தப்படக்கூடிய அது ஒரு அமைப்பு அப்படின்றது புரியும். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு உதாரணம். இதை ஏன் சொல்கிறேன், இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு நான் பலன் சொல்லி இருக்கிறேன் என்ற அடிப்படையில் இந்த பாதிப்பு இன்னாருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு கடக லக்னம், இது ஒரு ஜாதகம். கடகலக்னம் 11 ராகு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 11 ராகு, சந்திரன் கூட இங்கேயான்னு தெரியல. இது உண்மையான ஜாதகம்.
இந்த இடத்துல கரெக்டு, சந்திரன் இங்கே தான் புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பார். இது ஒரு உண்மையான ஜாதகம். இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசை நடக்குது. இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசை ராகு புக்தியில், சுக்கிர தசை செவ்வாய் புக்தியில். இந்த ஜாதகர் சுக்கிர தசை செவ்வாய் புக்தியில் என்னிடம் கன்சல்டிங்க்கு வந்தபொழுது நான் சொன்ன பலன், தம்பி சுக்கிர தசை ராகு புக்தி வரும்பொழுது அம்மாவுக்கு ஆயுளுக்கு நிகரான ஒரு கண்டம் இருக்குது, ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. செவ்வாய் புக்தியில் வராரு, நான் ராகு புக்திக்கு சொல்கிறேன். சரி, ஓகே சார், ஓகே. ஏன்னா நம்பினா தானே ஜோதிடம். நம்பவில்லை என்றால் எதிர்காலத்தில் அந்த பலன் நடக்கும்போது தானே ஜோதிடருடைய மேதமை தெரியும், இல்லைன்னா தெரியாதே. சரின்ட்டு போகிறாரு. சரியாக சுக்கிர தசை ராகு புக்தி வருது. மறுபடியும் ஒரு கன்சல்டிங்க்கு வரார். வந்து என்கிட்ட சொல்கிறார், சார் அம்மாவிற்கு மார்பக புற்றுநோய் இருப்பதை கண்டறிந்து விட்டோம். மார்பக புற்றுநோய் அம்மாவுக்கு இருக்குது. இப்போ என்ன சார் பண்ணுறது? அம்மாவுக்கு ஆயுள் கண்டம் ஆகிடுமா? அம்மாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுமா? இறந்துருவாங்களா? இப்போது 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்க, கூடவே பிருகு மங்கள யோகத்தில் இருக்க, சுக்கிர தசை ராகு புக்தியில் ஏன் நடந்தது? சஷ்டாஷ்டக தசா புக்தி யாரை பாதித்தது? இதான முக்கியமான பலன். என்ன வேணுமோ ஜோதிடத்தில், என்ன வேணுமோ என்ன சொல்லணுமோ அதை சொன்னால் போதுமானது. உங்களுடைய குணாதிசயத்தை சொல்லி நீங்கள் இப்படி பண்ணுவீங்க, அப்படி பண்ணுவீங்க, நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்க, இதெல்லாம் வேண்டாம். உண்மையாக என்ன பலன் அதை சொன்னாலே சஷ்டாஷ்டக தசாபுக்திக்கு மிக அருமையாக பொருந்தக்கூடிய அமைப்பு. இதை நான் சொன்னேன். இப்போ ராகு புக்தி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நான் சொன்ன அமைப்புகள் அவர் அதுக்குள்ளே போகிறார், அதுக்குள்ளே நேரடியாக ஃபேஸ் பண்ணுறாரு, பார்க்குறார். இப்படி தான் பலன் சொல்லணும். இதுதான் சஷ்டாஷ்டக தசாபுக்தி யாரை பாதிக்க போகிறது என்பதற்குண்டான ஒரு 2 எடுத்துக்காட்டு போட்டிருக்கேன். முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு அது குக்டப், அதை நானே ஜோடிக்கப்பட்டு போட்டேன். இது ஒரிஜினல். முழு டேட் ஆஃப் பர்த்து வேண்டாம், அவர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கலை. ஸோ அதனால் ஒரு 4 கிரகம் 5 கிரகத்தை மட்டும் போட்டிருக்கேன். இதுதான் உண்மையான அமைப்பு. சஷ்டாஷ்டக தசாபுக்தி எப்படி பாதிக்கும், யாரை பாதிக்கும் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை அடுத்த கட்டம் இன்னும் பல பேருக்கு சஜஸ்ட் பண்ணுன்றதை மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களால் வரும், உங்களால் பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க, பார்க்க முடியும். பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அதுக்கப்புறமா இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையான கண்டென்ட் வெளியே போகணும். ஓகே. ஸோ அப்போ சஷ்டாஷ்டக தசாபுக்தி நம்ம வாய்க்கிழியே சொல்லிக்கலாம். சஷ்டாஷ்டக தசாபுக்தி இப்படி இருக்கும், ஜாதகரை இந்த மாதிரி பாதிக்கும், ஜாதகரை அந்த மாதிரி பாதிக்கும். இல்லை, ஜாதகரை மட்டும் பாதிக்கும்ன்றது இல்லை. ஒரு கிரகம் தந்த குடும்பத்தில் அல்லது குடும்பத்தில் அல்லாத ஒருத்தரை எப்போ வேணாலும் பாதிக்கும். இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். மனைவி அல்லது கணவனும் இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர், நண்பர்களும் இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர். நீங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாம் ஒன்றா போகிறீங்க, திடீர்னு பார்த்தா நண்பனுக்கு ஒரு பரிசு அடிக்குது, ஒரு லாட்ரி டிக்கெட்டில் பரிசு அடிக்குது, கூட நீங்கள் இருக்கீங்க. ஆஹா, நண்பனுக்கு அடிச்சிருச்சு பார் அப்படின்றீங்க. அதில் ஒரு சந்தோஷம் வருது. உங்களாலேயும் அந்த நண்பனுக்கு கிடைத்ததுன்றதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி நண்பனோட கூட போகிறீங்க, ட்ரிபிள்ஸு போவாங்க வண்டியில். அதில் பார்த்தோன்னா யாராவது ஒருத்தருக்கு மட்டும் தலையில் அடிபட்டு மிக காயமடைந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. மித்த 2 பேர் அவங்கள கூட நடந்து போவாங்க, அந்த ஃப்ரெண்டை வச்சு நகர்ந்து போவாங்க. அப்போது யாரை பாதிக்க போகுது? உங்கள் திரியை தூண்டி விட்டுருக்கேன். யோசிச்சிங்கன்னா பலன் கிடைக்கும். யோசிச்சிங்கன்னா உண்மையான ஜோதிடம் என்னன்றது புரிய வரும். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.